ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ப்ரெப் கேட்டலிஸ்ட். நாம் வந்துட்டு ஃபார்முலா சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். எஸ், டுடே நம்ம வந்துட்டு கொலிஷன்ஸுடைய ஃபார்முலா ரிவிஷன் பார்க்க போகிறோம். யூ பீப்புள் டூ நாட் திங்க் இங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த செஷனில் அப்படின்னா, நான் வந்துட்டு செஷன் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக ஒரு லே அவுட் வச்சுருப்பேன், இது சொல்லிடணும் அப்படின்னு. ஆனால் நான் சொல்லும்போது என்ன ஆகுது, எனக்கு அந்த நேரத்துக்கு ஸ்பான்டேனியஸாக ஏதாவது ஞாபகம் வர்றதை நான் சொன்னேன்னா அந்த செஷனோட டியூரேஷன் அதிகமாகிடுது. பிகாஸ் இந்த ஃபார்முலா ரிவிஷன் சீரீஸ் எடுக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, குயிக்காக நமக்கு வந்துட்டு அந்த லெசனோட ஒரு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக தெரிஞ்சால் போதும், நமக்கு அந்த லெசன் வந்துட்டு ரிவைஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறதுக்கோசரம் இந்த செஷன் போடுறது. ஸோ யூ கைஸ் நீட் நாட் திங்க் ரொம்ப கம்மியாக நடத்துகிறாங்க அப்படிலாம் இல்லை. ஓகே, இது வந்துட்டு ஒரு சின்ன இது டேக் இட் ஆஸ் சஜஷன். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ செஷனுக்குள்ளே போயிடலாம். கொலிஷன்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக கொலிஷன்ஸ் வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக். ஓகே, இன்எலாஸ்டிக் இந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். இன் எனி கைண்ட் ஆஃப் கொலிஷனுக்கு சொல்யூஷனுங்கிறேன். இன் எனி கைண்ட் ஆஃப் இது ஆரம்பிச்சிருச்சா, சூப்பர்ரா. இன் எனி கைண்ட் ஆஃப் கொலிஷன் மொமெண்டம் remains same. ஓகே, momentum remains சேம்ன்றதை விட momentum remains conservedன்னு எழுதலாமா? momentum remains conserved. ஓகே, momentum remains conserved. ஓகேவா? I mean initial momentum will be equal to final momentum. initial momentum எழுதிடலாமா? momentum equal to final momentum. ஓகே, இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ங்கும்போது இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஓகே, யூ நீட் நாட் வரி அபவுட் தட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ எலாஸ்டிக் கொலிஷனில் டைமர் எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி. ஸோ 20 to 25 minutes எப்பவும் போகும். ஸோ அதே இது நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஓகே, எலாஸ்டிக் கொலிஷன் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல். ஓகே, இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு போயிட்டோன்னா அதில் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தேன் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. This we need to understand. ஏன்னா இன்எலாஸ்டிக் கொலிஷனில் போய் பார்ட்டிக்கல் சப்பக்குன்னு ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அந்த நேரத்துக்கு நமக்கு வந்துட்டு சவுண்ட் எனர்ஜியாக அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி கிரேட்டர் தேன் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நெக்ஸ்ட் போமா? நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டோமா? எஸ், நெக்ஸ்ட் போமா? அதுதான் சொன்னேன். perfectly inelastic collision. Oh my god. In perfectly inelastic collision, two particles colliding will stick and travel with common velocity. Say it as velocity. common velocity நால இதை நான் I am explaining here. ஓகே, குட்டியா சூப்பர் குட்டியாக ஒரு பால் வரையலாம். குட்டியாக ஒரு பால், இன்னொரு குட்டியாக ஒரு
பால். ஓகேவா? அது என்ன பண்ணுது? ரெண்டுமே இது v1 வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது, இது v2 வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, v2 ரெஸ்ட்டாக கூட இருக்கலாம் மேபி. இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு என்ன ஆச்சு இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் ஐ எம் டூயிங், எஸ், இப்படி ரெண்டு பார்ட்டிக்கிளும் ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமேட்டு இது ரெண்டும் சேர்ந்துருச்சுங்கிறதுக்கோசரம் அப்படி பண்ணுறேன். திடீர்னு நாங்கள் டப்பா எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கேட்காதீங்க. ஓகே, தே ட்ராவல் வித் அ காமன் வெலாசிட்டி, வி காமன் அப்படின்னு எழுதுகிறேன். என்னடா நடக்குதுங்க? COMMON. ஓகே, வெலாசிட்டி காமன் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஓகே, எப்பயுமே கொலிஷனில் நார்மலி ஐம் கெட்டிங் அனாய்டு வித் திஸ். நார்மலி அது மூடே ஸ்பாயில் பண்ணுது நடுவில். சரி, இது என்னன்னு பார்க்குறேன். சாரி கைஸ். இங்கே வந்துட்டு வெயிட் சாரி. ஓகே, நார்மலி இன் கொலிஷன் என்ன ஆகும்? relative velocity of approach will be equal to relative velocity of separation. Yes, relative velocity of approach is equal to relative velocity of separation. u1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். u1 minus u2 is equal to v2 minus v1. இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, this also I am getting the same box. next relative velocity of approach னா என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பார்ட்டிக்கிள் நம்ம பார்த்தோம்ல, ரெண்டு பார்ட்டிக்கிள் சேர்றதுக்கு முன்னாடி போகிற வெலாசிட்டி. சே இட் as u1, இது m, இது m2ன்னு வச்சுக்கலாமா? இங்கே இது u2. ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, m1 பார்ட்டிக்கிள் u1 போகுது, v1 போகுது, m2 பார்ட்டிக்கிள் v2 போயிடும். ஓகே, இந்த இது தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இந்த இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? இதையே இன்னொரு ஃபார்மில் எழுதலாம்ப்பா. நான் எழுதுகிறேன். யூ கைஸ் நோட் இட் டவுன். m1 v1 momentum conserved throughout the collision. Okay, so that I am writing here. Correcta. m2 v2. Oh my god, sorry. m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus m2 v2. This we can write because momentum is conserved. P na momentum conserved. Okay, momentum is conserved. அதானே மொமெண்டம்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. P is equal to mv, நார்மலாக மொமெண்டம். ஓகே, நெக்ஸ்ட் நான் மொமெண்டம் பற்றி பேசணுன்னு வச்சுக்கோ. இப்போ திருப்பி ஒரு டயக்ராமை போட்டு இங்கே வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு 2mv sin theta 2mv cos alpha அப்படின்னு அளந்தான்னு வச்சுக்கோ, இந்த வீடியோ எங்கேயோ போயிடும். அப்புறம் யூ கைஸ் டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் டு வாட்ச் திஸ் வீடியோ. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, நான் அதெல்லாம் தனியாக ஒரு சீரீஸே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் டூ இட். ஓகே, இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபார்முலா தரேன். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா கொலிஷனில் இருக்கிற பாதி கொஸ்டின்ஸ் ஈஸியாக கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டு ஃபார்முலா தரேன். இட் வில் பி டிஃபிகல்ட், பட் ஒன்ஸ் இஃப் யூ ரிமெம்பர் யூ கேன் ரிமெம்பர் இட் ஃபார் எவர். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட், v1 இஸ் ஈக்குவல் டு v1னா இங்கே ஆஃப்டர் கொலிஷன் இருக்கிற ஒரு வெலாசிட்டி. ஓகே, m1 minus m2 upon m1 plus m2 into u1 plus 2m2 upon m1 plus m2 into u2. இது ஒரு ஃபார்முலா. ஓகே, சேம் அதே எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் v2 is equal to m2 minus m1 upon m1 plus m2 into u2 plus 2m1 upon m1 plus m2 into u1. So you guys can remember, I think so. Okay, இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். v1 is equal to m1 minus m2 upon m1 plus m2 into u1 plus 2m2 upon m1 plus m2 into u2. ஓகே, அது முடிஞ்சிருச்சு. v2 is equal to m2 minus m1 by m1 plus m2 into u2 plus 2m1 into m1 by m1 plus m2 into u1. This formula will be difficult because எனக்கே வந்துட்டு சில டைம் குழப்பிடும். அதனால வந்துட்டு ஒன்ஸ் இஃப் யூ ரிமெம்பர் எக்ஸாமில் போயிட்டு கரெக்டாக ஞாபகம் வந்துடும். ஓகே, அடுத்தவங்க வந்துட்டு நானே இப்படி விளாடுவேன். சில டைம் வந்துட்டு நமக்கு ஞாபகம் இருக்காதுங்கிற சில தருணங்கள்லாம் இருக்கும். எப்படின்னா, காலையில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு கொலிஷன் அந்த ஃபார்முலா சொல்லு அப்படின்னு திடீர்னு கேட்போம். ஓகே, அது வந்துட்டு அப்போதைக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ யூ கைஸ் நீட் நாட் வரி. ஓகே, இப்போயே பாரு, எனக்கே வந்துட்டு நான் நடத்துறதுக்கோசரம் இந்த சாப்டர் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். அப்படியே இந்த ஃபார்முலா மறந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? என்ன நடக்குது இங்கே? சாரி. அப்படிங்கும்போதே இந்த ஃபார்முலா மறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த ஃபார்முலா இந்த லெசனில் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் we are going for special cases. I am writing special cases. ஆல்ரெடி 10 நிமிஷம் போயிடுச்சு. இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணிட்டேன்னு தெரில. ஸ்பெஷல் கேசஸ் when இது இன்ட்ரெஸ்டிங்டா. m1 ஈக்குவல் டு m2 ரெண்டு பார்ட்டிகளும் சேம் மாஸாக இருக்குது அப்படின்னா velocity will be interchanged. எஸ், என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுற பாரு. இப்போது ஒரு 5 kg பால் இருக்குது. 5 kg பால். ஓகே, அது வந்துட்டு இது கேஜி. ஓகே, இப்போது இன்னொரு 5 kg பால் இருக்குது. ஓகே, அங்கே ஸ்பேஸ் இல்லை, இங்கே ஸ்பேஸ் இருந்துச்சு, எழுதிட்டேன். 5 kg பால், இங்கே ஒரு 5 kg பால் இருக்குப்பா. அப்படிங்கும்போது இந்த பார்ட்டிக்கல் 5 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆச்சுன்னா, ஐ மீன் இது m1, இது m2. ஓகே, ஆஃப்டர் கொலிஷன் நமக்கு என்ன ஆகும்னா, இந்த 5 kg பார்ட்டிக்கல் அப்படியே இருக்கும். இந்த 5 kg பார்ட்டிக்கல் என்ன ஆகும்? இந்த 5 kg பார்ட்டிக்கல் m2 மாலிக்யூல், இது m1 மாலிக்யூல், இது 5 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் பண்ணும். ஸோ தட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் போமா. இது ஒரு கேஸு. என்னடா ஆச்சுங்க? சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆல் பேஜஸ். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பால் எடுத்து நம்ம செவுத்தில் அடிக்கிறோம். அதாவது m2 மாஸ் இஸ் வெரி கிரேட்டர் தேன் m1 மாஸ். ஐ மீன் இப்படி ஒரு செவுரு இருக்குது. அஸ்யூம் இட் as a wall because it is not a ball. ஓகேவா? ஒரு பால் இருக்குது, ஸ்டம்பர் பால் ஆர் டென்னிஸ் பால். செவுத்தில் அடித்து நம்ம விளையாடுவோம்ல, அப்படி இருக்கும்போது இப்போ இது 5 மீட்டர் பர் செகண்டில் போச்சுன்னா திருப்பி வர்றதும்
பால் அடித்ததுக்கு பின்னாடி திருப்பி வர்றதும் 5 மீட்டர்/செகண்ட்லேயே இருக்கும். ஓகே, இதுதான் இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, செகண்ட் கேஸ் புரிஞ்சுதா? வாலில் அடிக்கும்போது, அதாவது M2 மாஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் M1 மாஸ். M1 கம்பேர் பண்ணும்போது M2 வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, பால் எவ்வளோ இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். வால் எவ்வளோ இருக்கும்? வால் வந்துட்டு நியர்லி we can't even weight. ஓகே, ஸோ தட் M2 மாஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் M1 மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு பால் இப்படி அடிக்கும்போது அதே டைரக்ஷன் ஆப்போசிட்டில் பட் அதே மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியில் நமக்கு அது வருது. ஓகே, அதுதான் இங்கேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. தேர்டு தான் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். தேர்டு எப்படி சொல்லலாம், அது போயிட்டுது பாதி M1. எஸ், M1 மாலிக்யூல் இப்போ M1 மாலிக்யூல் வெரி வெரி கிரேட்டர் தென் M2 மாலிக்யூல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லாரி. ஓகே, லாரி இருக்குது, ஒரு சைக்கிள் இருக்குது. ஓகே, சொல்கிறேன். இப்போது லாரி வந்துட்டு சைக்கிள்காரனை இடிக்கும்போது என்ன ஆகும்? யூ கைஸ் திங்க். இப்போது சைக்கிள் வந்துட்டு 50 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். 50 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்கு. சைக்கிளை இடிச்சதுன்னா சைக்கிள் வந்துட்டு 100 மீட்டர்/செகண்டில் போகும். 100 மீட்டர்/செகண்ட். ஓகே, this will happen 100 மீட்டர்ஸ்/செகண்டாக மாறிடும். velocity gets doubled. velocity of M2 gets doubled. ஓகேவா? இதுதான் நான் சொல்ல வேண்டியது. இந்த 3 பாயிண்ட்டும் ஸ்பெஷல் கேசஸில் போட்டிருக்கிற 3 பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இது சொல்லிட்டோமா? எஸ், இங்கே இவ்வளோ சொல்லியிருக்கோமா? நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் என்னது? ஒரு ப்ரீவியஸ் இயர் நோட். ரைட் இட் ஆஸ் அ நோட். வரைய முடியும் நம்புகிறேன். ஓகே, இப்படி ஒரு பால் இருக்கு. சரி, இப்படியே இருக்கட்டும். இது பால் ஏ, இது பால் பி, இது பால் சி. ஆஃப்டர் கொலிஷன் இந்த பால் வந்துட்டு இந்த 2 பால்ஸ் மேலே இடிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொலிஷன் முடிஞ்சிருச்சு. சாரி, கொலிஷன் எழுதிட்டேனா? சரி, பரவாயில்ல, அது எதுவும் பண்ண முடியல என்னால். சாரி. இப்படி இருக்குது. இப்போது ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆகும்? ஈச் ஆஃப் சேம் மாஸ்னு என்ன ஆகும்னு சொன்னால் வெலாசிட்டி நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது ஏ பால் இங்கே வந்துருச்சு, பி பால் அதே பிளேஸ்லேயே இருக்குது. அந்த வெலாசிட்டி மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு சி பால் மட்டும் வெளியே போயிடுச்சு. ஓகே, இதுதான் நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு PYQ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எஸ், இது ஒரு PYQ. என்னென்னமோ நடக்குதுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஒரு பெண்டுலம் இருக்குது. இங்கே ஒரு M மாஸ் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இது நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல.
நான் காலையில் வீடியோ எடுத்தப்பையும் இப்படி தான் இருந்துச்சு, இப்போ வீடியோ எடுக்கிறப்பையும் இப்படி தான் இருக்குது. காலையிலே பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், சாரி. இங்கே வந்துட்டு இது v வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது. இதுவும் m மாஸ், இதுவும் m மாஸ். ஏற்றியும் தாத்தையுமா வரைஞ்சிருக்கேன், பரவாயில்ல. இப்போது ஹைட் இது m2, இது m1, m1 ஈக்குவல் டு m2ன்னு கொடுத்துருக்கேன் ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஹைட் ஃபார் விச் height reached by னு வச்சுக்கலாமா? height reached by m2 after collision அப்படின்னா இதுக்கு சிம்பிளாக ஐ வில் கிவ் யூ ரிசல்ட். ஏன் வந்துச்சுன்னெலாம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டும் சேம் மாஸில் இருக்குது. v வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு போய் அந்த பாபில் இடிக்குதுங்கும்போது அதனோட ஹைட் வந்துட்டு என்ன வெலாசிட்டி? v ஸ்கொயர் பை 2g. okay, v square by 2g. this you guys have it in mind. இதெல்லாம் திருந்தாது. எஸ், நெக்ஸ்ட் v ஸ்கொயர் பை 2g. இதுதான் இதோட ஹைட்டு. ஓகேவா? ஆல்ரெடி 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நான் கண்டிப்பாக முடிச்சிடறேன். ஓகேவா? 5 மினிட்ஸில் முடிச்சிடறேன். இங்கே வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் we must talk about it. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனை நம்ம ஈன்னு சொல்கிறோம். E is equal to relative velocity of separation by relative velocity of approach. இதுங்க பண்ணுறதுல எனக்கு ஸ்பெல்லிங்கே மறந்துடும் போல். relative velocity of separation by relative velocity of approach. v2 minus v1 by u1 minus u2. இதுதான் வந்துட்டு E கூட ஃபார்முலா, ஈயோடைய ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஐம் சேயிங். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுடைய ஃபார்முலா. இப்போ ஈயோடைய வேல்யூ தான் சிக்னிஃபிகன்ஸு. E வேல்யூ ஈக்குவல் டு 0 ஃபார் inelastic collision. ஆக்சுவலி கொலிஷன் சாப்டரை அவனும் இம்பார்ட்டண்ட்டாகவே கருத மாட்டான். ஓகே, வெறும் மொமெண்டம் கன்சர்வேஷன் மட்டும் போட்டுட்டு m1v1 ஈக்குவல் டு m2v2 இதை மட்டும் போட்டுட்டு போயிடுவானுங்க. ஸோ ஐ எம் நாட் ஹியர் டு டீச் லைக் தட். ஓகே, நான் இதுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக ஃபார்முலா செஷன் போடுறேன்னா அதை தனியாக எடுத்து கண்டிப்பாக கொலிஷன்ஸ்க்கு 2 மணி நேரம் செஷன் 2 போட்டு நடத்துகிறேன். ஓகே, ஃபார் inelastic collision E வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு E வேல்யூ ஈக்குவல் டு 1 ஃபார் elastic collision. ஓகேவா? ஃபார் elastic collision, inelastic collisionக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ரீபவுண்டிங் இது இம்பார்ட்டண்ட்டு. rebound of ball after falling அப்படின்னு வச்சுக்கலாமா? rebounding of ball after falling. ஒரு பால் இருக்குடா, ஒரு பாலை நம்ம தரையில் போடுறோம். ஓகே, அது v வெலாசிட்டியில் போடுறோன்னு வச்சுக்கலாம், இல்லைனா அது u வெலாசிட்டியில் போடுறோன்னு வச்சுக்கலாம். எஸ், u வெலாசிட்டியில் போடுறோம். இந்த ஹைட் வந்துட்டு h, இங்கே கிரவுண்டு இருக்குடா, இது கிரவுண்டு. ஓகேவா? கிரவுண்ட்லேருந்து திருப்பி அது ரீபவுண்ட் ஆகும்ல. அந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா v is equal to E into u. இதுதான் அதனுடைய இது. ஓகேவா? 2 பாலுங்கும்போது வெலாசிட்டி
ஐ மீன் என்ன சொல்கிறது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் என்ன சொன்னோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். u வந்துட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச், v வந்துட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். ஸோ ஒரே ஒரு பால் இருக்கும்போது கிரவுண்ட் வந்துட்டு ஸ்டேஷ்னரி, கிரவுண்ட் மூவ் ஆகலையே. ஸோ E is equal to v by uன்னு வந்துடுச்சு. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா v2 minus v1 by u1 minus u2 அப்படின்னு நம்மளால் போட முடியும். இங்கே வந்துட்டு கிரவுண்டு ஸ்டேஷ்னரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு height it reaches after nth collision height it reaches after nth collision. nth collision என்ன, இப்படி ஒரு பால் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு இப்படி விழுந்துச்சு, இங்கே பால் அப்படியே எந்திரிச்சது, திருப்பி அதே ஹைட்டுக்கு வர முடியாது, சம் வெலாசிட்டி லூஸ் ஆகிருக்கும், இங்கே திருப்பி பால் வரும், அப்போது இங்கே போகும் கொஞ்சம் கம்மியாக, அதுக்கப்புறம் இங்கே போகும், இப்படி வரும். இதுதான் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு கொலிஷன் நடக்குது, செகண்டு, தேர்டு, அப்படியே n அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் height it reaches after nth collisionங்கிறது. hn எழுதலாமா? hn is equal to e power 2n into h. எந்த ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறோமோ அந்த ஹைட்டு h. ஓகேவா? hn equal to nth collision. E இன்ட்டு எத்தனை டைம் பவுன்ஸ் ஆகுதோ, எத்தனை டைம் விழுகுதோ அந்த இதுதான் n. ஓகே, e பவர் 2n இன்ட்டு ஹெச். ஃபோர்த் இதில்னா என்ன, h4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ. e இன்ட்டு 2 4s are 8, e பவர் 8 இன்ட்டு ஹெச். ஓகேவா? அதுதான் இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே அப்படின்னு விட்டுறலாம். பட் எனக்கு மனசு கேட்கல, இன்னொரு கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு போர்டு ஒத்துழைக்கலையா? எஸ். நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. ஓகே, இங்கே ஒரு m1 மாஸ் இருக்குடா, m1 மாஸ் இருக்குது. ஓகே, அது வந்துட்டு ஒரு v1 வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. m2 மாஸ் இருக்குது, அது ஒரு v2 வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, இது வந்துட்டு இன்எலாஸ்டிக் கொலிஷன் ஹேப்பனிங். இன்எலாஸ்டிக் கொலிஷன் நடக்குதுங்க. இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்ன ஆகும், இங்கே m1 மாதம் m2 மாதம் பச்சக்குன்னு ஒட்டிக்கிச்சு. ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்ந்து காமன் வெலாசிட்டியில் போகும், v காமன். ஓகே, அப்போது நான் இங்கே என்ன சொல்லலாம், m1 இது u1 வச்சுக்கலாம், இதுவும் u1 வச்சுக்கலாம். m1 u1 ப்ளஸ் m2 u2 ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v. இந்த v வெலாசிட்டி என்ன, காமன் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா v இஸ் ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2 பை m1 ப்ளஸ் m2. யூஸ்வலாக ஒரு மட் பேக் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை வந்துட்டு தொங்க விட்ருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு ரைஃபிள் வச்சு ஷூட் பண்ணுறோம் போது அது போயிட்டு அந்த மட் பேக்கோட மிட்டில் சொருகிடும். அந்த இது மிட்டிலையோ இல்லை முன்னாடியோ எங்கேயோ போயிட்டு அந்த புல்லட் இதாகிடும். பட் அந்த புல்லட்டோட இம்பேக்ட் வந்துட்டு அதை கொண்டு போகும். ஸோ இந்த இது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட்டுன்னு நம்மக்கிட்ட கேட்கும்போது we can do this. ஓகே, அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. கொலிஷன் ரிவிஷன் வீடியோ முடிஞ்சிருச்சு, ஃபார்முலா ரிவிஷன்.